ஹாய், வெல்கம் டு குமரன் டிஎன்பிஎஸ்சி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பொருட்பாலில் அரசியல் அதிகாரத்தில் செங்கோன்மை அப்படின்ற டாபிக். செங்கோன்மைனா என்ன? அரசு நீதி, ஜஸ்டிஸ், தவறான நீதி வழங்காமல் நடுநிலைமையாக நேர்மையான நீதி வழங்குறது தான் செங்கோன்மை. அந்த காலத்தில் அரசரோட செங்கோல் வச்சு கூட தனியாக ஆட்சி புரிவாங்க. ஏன்னா அந்தளவுக்கு அந்த செங்கோலே நியாயத்தை வழங்கும்னு மக்கள் நம்பினாங்க. அதில் வர 10 திருக்குறள் பற்றி பார்க்கலாம். ஓர்ந்து கண்ணோடா திரை புரிந்து யார் மாட்டும் தேர்ந்து செய்வதே முறை. அதாவது ஓர்ந்துனா நடுநிலை மாறாமல், கண்ணோட்டம்னா இரக்கம் காட்டாமல், அதாவது தப்பு பண்ணுறவங்களுக்கு இரக்கம் காட்டாமல், கண்ணோடா திரை புரிந்து அந்த இறைவன் ஆகிய அரசன் இரக்கம் காட்டாமல் நடுநிலை தவறாமல் யாராக இருந்தாலும், அவன் மன்னனோட பையனாகவே இருந்தாலும் சரி, இல்லை திருடனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு நடுநிலை மாறாமல் அவங்க செஞ்ச தப்புக்கு ஏற்ற தண்டனை கொடுக்கறது தான் அரசனுக்கு முறை அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, வானோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் கோநோக்கி வாழும் குடி. அதாவது நம்ம நிலத்தில் மண்ணில் விளையணுன்னா, உயிர் வாழணுன்னா தேவை நீர். வானத்துலேருந்து வர நல்ல நீர் தான் தேவை. மழை பெஞ்சாதான் விளைச்சல் விளைவிக்கும், நம்ம சாப்பிடுவோம், உயிர் வாழ்வோம் இல்லையா? அந்த மாதிரி வானத்தை நோக்கி தான் உலகில் இருக்க மக்கள்லாம் வாழ்கிறோம். அதே மாதிரி மன்னவனோட கோல், அவனுடைய செங்கோன்மை, அவனோட நீதி தவறாமையை எதிர்பார்த்து தான் குடிமக்கள் வாழ்வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அந்தனர் 100க்கும் அறத்திற்கும் ஆதியாய் நின்றது மன்னவன் கோல். அந்தனர் 100க்கும், சான்றோர் எழுதக்கூடிய நூல்களுக்கும் அறத்திற்கும், நம்ம செய்கிற நல்ல அறத்திற்கும் ஆதியாய் முதன்மையாக எது இருக்குது நின்றது மன்னவன் கோல். அதாவது மன்னவனோட நீதி தவறாமை, அவனோட செங்கோன்மையை வச்சு தான் அந்த நாடு நல்லா இருக்கான்னு. மன்னனே தப்பு பண்ணால் நம்ம என்ன வேணால் எழுதலாம்டா, தப்பை கூட சரியாக எழுதலாம்டான்னு சான்றோர்கள் நூல் எழுதுவாங்கன்னா, அறம் சரியாக இருக்காது அப்படின்னாங்க. அதனால் ஒரு நாட்டில் இருக்க அறத்துக்கும் அந்த சான்றோர்கள் எழுதுகிற நல்ல நூலுக்கும் பேசிக் எதுனா ஆதியாய் நின்றது ஒரு மன்னவனோட நீதி தவறாமை, செங்கோன்மை அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, குடிதழியி கோலோச்சும் மாநில மன்னன் அடிதழியி நிற்கும் உலகு. அதாவது செங்கோலை வச்சு நல்லாட்சி புரிகிற மன்னன் அவனோட குடிமக்களை எப்படி அணைச்சிக்கிட்டு வாழணுமோ, யாருக்கும் கெட்டது நடக்காமல் அணைச்சிக்கிட்டு வாழணுமா, அப்படி வாழ்கிறவங்களோட மன்னனை அடிதழுவி அவங்களோட காலை தொட்டு கும்பிட்டு சாமியாக நினச்சி அந்த உலகத்தில் வாழ்கிற மக்கள் எல்லாமே கும்பிட்டுட்டு இருப்பாங்களாம். சரி, அதுதான் அப்படி சொல்கிறாங்க, அடிதழியே நிற்கும் உலகு. அந்த வேந்தனுடைய அடிகளை தழுவி இந்த உலகம் வாழ்வதற்கான நிலையை எய்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. இயல்புலி கோலோச்சும் மன்னவன் நாட்ட பெயலும் விளையும் தொக்கு. அதாவது இயல்புலி கோலோச்சும் மன்னவன், அதாவது ஒரு மன்னவன் அவனுடைய நீதி தவறாமை அப்படின்ற இயல்பில், நல்ல இயல்பில் மாறாமல் ஒரு மன்னவன் ஆட்சி செய்கிறான், செங்கோலோட ஆட்சி செய்கிறான்னா அந்த நாட்டில் பருவமழையும் விளைச்சலுக்கும் எந்த ஒரு தீங்கும் வராது. பருவமழை பெய்யறதுனால நல்ல விளைச்சல் இருக்கும். விளையும் தொக்கு, அதாவது விலை பொருட்கள்லாம் இருக்கு இல்லையா, நல்ல மழை பெஞ்சு எல்லாருக்கும் போக விளைவிக்குன்னா யாரும் எக்ஸ்ட்ரா ப்ரைஸுக்கு விற்க மாட்டாங்க இல்லையா. ஊர்லேயே மொத்தமாக 10 கிலோ தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த 10 கிலோ 10,000 ரூபாய்க்கு விற்பாங்க. எல்லாருக்கிட்டையும் 10 கிலோ இருக்குன்னா அது 10 ரூபாய்க்கே விற்றுருவாங்க இல்லையா. அந்த மாதிரி தான் விளைபொருள் கம்மியாகும், பருவமழை நல்லா பெய்யும். எப்போனா மன்னவன் இயல்பு மாறாமல் நேர்மையோடு நடந்துக்கிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, வேலன்று வென்றி தருவது மன்னவன் கோலூதும் கோடாதெனின். அதாவது மன்னவனுக்கு ஒரு வெற்றியை தருவது வேல் மட்டும் கிடையாது, வேலென்று வென்றி தருவது. ஒரு வேலை மட்டும் வச்சுட்டு போர் மட்டும் போட்டு ஜெயிக்க முடியாது மன்னனால். அது மட்டும் அவனோட வெற்றிக்கும் அவனோட வாழ்க்கைக்கும் உதவாது. மன்னவன் கோலோதும் கோடாதெனின், அவனுடைய செங்கோன்மை வளையாமல் இருக்கணும், அவனோட நீதி வளைஞ்சிராமல் இருக்கணும், யார் பக்கமும் வளைஞ்சிராமல் இருக்கணும். அதுதான் கோலோடும் கோடாதெனின் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அடுத்து பார்க்கலாம். இறை காக்கும் வையகம் எல்லாம் அவனை முறை காக்கும் முட்டா செய்யின். ராஜா, அவனை இறைவனுக்கு ஈராக சொல்கிறாங்க. அந்த இறைவனுக்கு ஈராக சொல்கிற ராஜா வையகம் எல்லாம் காக்கும், அந்த உலகத்தில் வாழ்கிற மக்களை எல்லாத்தையும் அவன் காக்கணுமா, நல்லபடியாக நீதி தவறாமல் அறத்தோட நல்ல வழியில் அவங்களை எல்லாத்தையும் பாதுகாத்துட்டு வந்தால் அவனை முறை காக்கும் முட்டா செய்யின். அவன் அப்படி பண்ண நல்லது அவனோட கடைசி காலத்திலேயோ இல்லை அவனுக்கு ஒரு தப்பு நடக்கும் போதோ அவனை இந்த மக்களும் அவன் செய்த அறமும் அவனை காப்பாற்றும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, என்பதைத்தான் ஓரா முறை செய்யா மன்னவன் தன்பதைத்தான் தானே கெடும். சரி, என்பதைத்தான் ஓரா முறை செய்யா அப்படின்னா என்ன? சாதாரண எளிய மக்களுக்கு கரெக்டான முறையில் அறத்தையோ நீதியோ வழங்காத ஒரு மன்னவன் இருந்தான்னா அவன் தாழ்ந்து போய் தன்னுக்கு தானே கெட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் என்பதத்தின் ஓரா முறை செய்யா மன்னவன். சாதாரண எளிய மக்களுக்கு நியாயமான நீதி வழங்காத மன்னவன் தன்பதைத்தான் தானே கெடும், தாழ்ந்த நிலைக்கு போய் தனக்கு தானே ஏதாவது நடக்கும்போது அவனே அழிஞ்சு போயிடுவான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, குடிப்புறங் காத்தோம்பி குற்றங்கடிதல் வடுவென்று வேந்தன் தொழில். குடிப்புறங் காத்தோம்பி குற்றங்கடிதல் வடுவன்று வேந்தன் தொழில். அதாவது
குடிப்புறம் காத்தோம்பி, அதாவது தன் கீழே வாழ்கிற மக்கள் எல்லாத்தையுமே காத்து பத்திரமா வச்சுக்கணும். அவங்க குற்றம் புரிஞ்சால் கடிஞ்சு சொல்லணும், இது தப்பு, இது பண்ணாதீங்க, இந்த மாதிரி பண்ணக்கூடாது, நியாயமாக நடக்கணும்னு சொல்லணும். அவங்களோட தப்பை நீக்கி அவங்களுக்கு நல்வழிப்படுத்தணும். இது எல்லாமே தான் வேந்தனோட தொழில், ஒரு மன்னவனோட தொழில் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, கொலையிற் கொடியாரை வேந்தொருதல் பைங்குள் களை கட்டதனோடு நேர். அதாவது பைங்குள் களை கட்டதனோடு நேர் அப்படின்னா என்னென்னா, வயல்வெளியில் களைச்செடி இருக்கு இல்லையா, அதை வேரோட பிடுங்கி எடுக்கிறோம் இல்லையா களைச்செடியை, அதுக்கு ஈடாக எதுன்னா தவறுகளை செய்பவர்களை கொலை செய்கிறது. கொடியாரை கொலையிர், ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய தப்பெல்லாம் பண்ணுறாங்க இல்லையா, அவங்கள கொன்று போடுறது. ஒரு மன்னவன் கொல்றான்னா அது வயலில் வாழ்கிற களை எடுக்கிற மாதிரி, அதனால் மொத்த செடிகளுக்கு எந்த தப்பும் நடந்துடாமல் பாதுகாத்துக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 10 தான் செங்கோன்மை அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறார். சரி, நெக்ஸ்ட் குறள் பார்ப்போம்.